ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர் பேசுறாரு. சீமான் என்ன பிராமண கடப்பாறையை வைத்து பெரியாரை இடிப்பாரா அப்படின்னு கேக்குறேன். நான் இந்த மேடைக்கு வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஈவே ராமசாமியை பத்தி பேசலனா இந்த மண்ணு என்ன மன்னிக்காது. நான் வேற ஒண்ணு பேசணும்னு தான் வந்தேன், ஆனா ராமசாமியை பேசலன்னா இந்த மண்ணு மன்னிக்காது, அதனால பேசுறேன். ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற ஒரு புத்திசாலி சொல்றாப்ல, சீமான் வந்து ஒரு பார்ப்பன அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் சென்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டேன். ஐயா ஆலூர் ஷானவாஸ் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் மறைக்கான் சாவடின்னு சொல்லி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க. இங்க தண்ணி பிரச்சனை இருக்குக்கா, நீங்க அது வந்து என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன உடனே ஒரு நல்ல உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தது. ஏன்னா நல்ல பாஷா இருக்கு, நல்ல ஷோவா இருக்கு, இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு. அக்கா, இந்த ஆலூர் ஷானவாஸ் இந்த மாடலை மட்டும் தான் கட்டி வச்சிருக்காப்ல, நீர் தொட்டியை மட்டும் தான் கட்டி வச்சிருக்காரு. அந்த நீர் தொட்டிக்கு உள்ள போறதுக்கு தண்ணி உள்ள போறதுக்கு இன்லெட் கிடையாது. அந்த நீர் தொட்டில இருந்து தண்ணி வெளியே வர்றதுக்கு பைப் எதுவுமே கொடுக்கலக்கா, ஷோ மட்டும் காட்டி வச்சிருக்காங்க அப்படினாங்க. அடடா, ஒட்டுவார் ஒட்டி நோய் மாதிரி விசிகா எம்எல்ஏக்கு திமுக காரங்க கூட சேர்ந்து ஊழல் பண்றதுல ஒரு பெரிய நோய் வந்துட்டு போறேன்னு சொல்லி அடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க போய் நாகப்பட்டினம் ஆட்சியர் கிட்ட சமூக வலைதளங்களை ஆலூர் ஷானவாஸ் டேக் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துல பேசும்போது பேசி ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற ஒரு அறிவாளியே தேர்தல் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு குழாயெல்லாம் பதிச்சு அந்த குடிநீர் தொட்டி பயன்பாட்டுக்கு வருது. இதுதான் இவங்களோடது. ஆனா பேசும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சீமானை தெரியாதா, சீமான் ஒரு பிராமண அடிமை. யாரா பிராமண அடிமை? அப்ப யார் தாண்டா பிராமண எதிர்ப்பு செஞ்சாங்க? பிராமண எதிர்ப்பு செஞ்சது ஈவே ராமசாமிங்க. யார் ஈவே ராமசாமியா பிராமண எதிர்ப்பு செஞ்சாரா? என்னடா புதுசா கதை விடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் கூட சொன்னாரு, பாரதி என்ற பிராமண கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்னாரு. ஆனா அண்ணே, நீ கடப்பாறை எடுத்துட்டு வா, நான் ஈவேரா என்ற அந்த குத்தீட்டிய வச்சு அவனை உடைக்கிறேன் அப்படின்னு. 1957 தேர்தல், பொது தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப தென் சென்னையில ஒரு தமிழர் போட்டியிடுறார். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் என்கின்ற ஒரு தமிழர் போட்டியிடுறார். அந்த தமிழரை எதிர்த்து ஒரு பிராமணர் போட்டியிடுறாரு. அந்த பிராமணர் யாரு தெரியுமா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. நம்ம பிரஸ்டீஜ் குக்கருக்கு முன்னாடி டிடிகே பிரஸ்டீஜ் எழுதியிருக்கோம். அந்த பிரஸ்டீஜ் குக்கர் கம்பெனிக்காரரு அந்த தொகுதியில போட்டியிடுறாப்ல. இப்ப ஈவே ராமசாமி, நீ சொல்ற மாதிரி தமிழர் தந்தை, தமிழர் தலைவர் ஈவே ராமசாமி சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியனுக்கு வேலை செஞ்சிருப்பாரா? பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு வேலை செஞ்சிருப்பாரான்னு பதில் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன்,